இன்னைக்கு நான் விசுவாசத்தோட சொல்றேன், சில கட்டு இன்னைக்கு உடையும். ஆமா, சில தரித்திரம் இன்னைக்கு மாறும். இன்னைக்கு உனக்கு பிசினஸுக்கான வழி திறக்கப்படும். உன் கை கால கட்டி வச்சிருக்கிற கட்டெல்லாம் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு அவ்வளோ எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிப்பவன் அல்ல. நாம எப்போதெல்லாம் அவரை மறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த சத்துருவை எழும்ப பண்ணி நமக்கு குடைச்சல் தந்து கர்த்தரிடத்திலே நம்மை சேர்க்கிறவர்கள் தான் சத்துருக்கள். நீ இழந்து போனதையெல்லாம் நீ சாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பெரிய அளவுல உனக்கு தந்துதான், உன்னை ஆசீர்வதிச்சுதான் மற்ற காரியங்களுக்கு கொண்டு போவாரே தவிர நீ இழந்து போனதையெல்லாம் மீட்டுக் கொள்வான். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். உங்க எல்லாத்துக்குமே என்னை விட அதிகமாய் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் இந்த வேத பகுதி. ஒரு அப்பாவுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவன் அப்பா பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், இளையவன் அப்பா பேச்ச கேட்காதவன் மாதிரியும் அந்த வேத பகுதிகளெல்லாம் நமக்கு சொல்லுகிறது. நான் ஒரு நாள் இதை வேதத்தை படித்து தியானம் பண்ணி கொண்டிருந்த போது ஆண்டவர் எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். அப்பா கிட்ட நான் என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு இந்த வழியில் நீங்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவனா தன் பாதையை தெரிந்தெடுத்துட்டு வீட்டை விட்டு போனான். போகும்போது நீங்கள் கேட்டிருக்கலாம், அப்பா கிட்ட ஒரு வார்த்தை நீ வீட்லேயே இரு, உனக்கு எதாக இருந்தாலும் நான் பார்த்து செய்கிறேன்னு அப்பா சொல்லியிருக்கலாம் தானே. அப்பா சொல்ல மாட்டார். ஏன்னு சொன்னால் இவன் சொன்னால் கேட்க மாட்டான்னு தெரியும். அதனால் இவன் வழியில் இவன் போயிட்டான். போகும்போது இவனுக்கு எதெல்லாம் பெருசாக இருந்ததோ அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவனை விட்டு போய் லாஸ்ட்டு பன்றி கூட்டத்துக்குள்ளே போயிட்டான். நீ தகப்பனை விட்டு போனனா உனக்கு பன்றி கூட்டத்துக்குள்ளே நீ போயிடுவ. நீ ஒரு பெரிய முத்தா இருக்கலாம், ஆனால் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே போனனா அந்த முத்தனுடைய வேல்யூ அந்த பன்னிக்கு தெரியவே தெரியாது. அதே போல தான் இந்த இளைய குமாரன். ஆனால் அந்த பன்னி கூட்டத்தில் போய் அவன் அது கூட அவனுக்கு கிடைக்கலையாம். புத்தி தெளிகிற மாதிரி ஆன உடனே இவன் திரும்பி வரும்போது லூக்கா 15:23 எழுதியிருக்கு, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போன்னு. அப்பா வீட்டை விட்டு மனம் திரும்பாமல் போனபோது அவனுக்கு பன்றி குட்டி. அவன் திருப்பி மனம் திரும்பி வந்தபோது ஆண்டவர் அவனுக்கு கன்று குட்டியை வச்சிருந்தார். அதனால தான் இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு பன்றி குட்டியும் கன்று குட்டியும் என்று. இன்னைக்கு நீ உன் வழியில் போனால் ஏதாவது பன்றி குட்டி தான் உனக்கு கிடைக்கும். ஆனால் ஆண்டவருடைய வழியில் நின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவர் பெஸ்ட்டான கன்று குட்டியை உனக்கு தருவார். அது உன் லைஃப்பில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தேவ பிள்ளையே. இன்னைக்கு என் இஷ்டத்துக்கு தான் நான் போவேன்,
நீ என்ன யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் எனக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும்னு நீ ஆணவத்திலையும் தலக்கணத்திலையும் திமிரு பிடிச்சோ ஆடுனா நிறைய பண்டிகள் கூட்டத்துக்குள்ளே நீ போய் சிக்கி கொண்டு இருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிக்கல்ல இருந்து சீக்கிரம் உன் கணவனையும் உன் மனைவியையும் உன் பிள்ளையையும் ஆண்டவர் புத்தி தெளிய பண்ணி உனக்காக வச்ச கன்றுக்குட்டிகளுக்குள்ளே நீ வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். அதனால இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உனக்கு கன்றுக்குட்டிய கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்ல ஆசீர்வாதமானதை வச்சிருக்கிறார். ஒஸ்டானதை நீ ஓ வழியில போனா உனக்கு ஒஸ்ட் தான் கிடைக்கும். அவர் வழியில வந்தா தி பெஸ்ட்டை அவர் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் உணர்வடைவார்களாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.